தமிழ்நாட்டின் நல்ல நேரமோ கெட்ட நேரமோ விஜய் ஆட்சிக்கு வந்துவிட்டால் அவர் நமக்கான முதலமைச்சர். பல மாவட்டங்களில் டாஸ்மாக் கடைகளுக்கு தாவேகா மாவட்ட செயலாளர்கள் போய் மிரட்டியிருக்கிறாங்க, இனிமேல் மாமூலை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. விஜயினுடைய அந்த எண்ண ஓட்டத்திற்கு இது நேர்மாறான காட்சிகள். நான் திரும்ப சொல்றேன், திமுகவோ அண்ணா திமுகவோ அப்படியே யோகியர்களாக இருந்தாலும், முழு யோகியர்களாக இருந்தார்கள், புனிதர்களாக இருந்தார்கள், அவங்களும் வசூல் பண்ணவங்க தான், லஞ்ச லாவணிகளை ஈடுபட்டவங்க தான். வெளிப்படையா சொல்லிடணும், தப்பே கிடையாது. ஏன்னா ஏதாவது பண்ணி அவர் நிறைவேற்றிட்டார்னு கைதட்டுறதை விட திருப்பி நம்ம தலையில தான் வந்து விடியும். விஜய் அவர் காசு எடுத்து போட முடியாது, அவ்வளவு காசு அவர்கிட்டையும் கிடையாது. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்தாங்களா, நான் ஆட்சிக்கு வந்தா 2500 தருவேன்னு சொன்னாரா? ஏன் முதல் கையெழுத்து அதை போட முடியல? விஜய் வெர்சஸ் உதய் அப்படின்ற மாதிரியான ஒரு அரசியல் சூழல் உருவாகி இருக்கு. இந்த காட்சியை கடவுள் பார்க்கணும்னு 2 பேரும் தலையிலே எழுதியிருக்கான். நிரந்தரமான நிலையான அரசாக இது இருக்க வேண்டுமானால் அதிமுக ஆதரவோடு தான் இவர் ஆட்சி அமைச்சாங்க. இப்ப நீங்க 120 பேர் எல்லாரும் கொடுத்த பிறகு எவ்வளவு ஆதரவு இருக்கு? 120. 3 பேர் வெளியே போனாலும் ஆட்சிக்க வேண்டும். எனக்கு தெரிஞ்ச காமராஜ் கையெழுத்து போட்டது நிஜம். விஜயோட அந்த இது அனுமதிக்கு பிறகுதானே அந்த குதிரை பேரம் நடக்குது. இந்த சொல்றது, இந்த வெட்கங்கட்ட செயல்கள் ரொம்ப சாதாரணமா நடக்கும். 30% கமிஷனை வாங்கிக்கிறாருன்னு ஸ்டாலின் டாக்ஸ் அப்படின்னு சொன்னீங்களோ, அந்த ஸ்டாலின் டாக்ஸ் வசூலிச்ச ஸ்டாலினை முதலமைச்சராக கொண்டு சொன்ன 8 பேர் தான் நீங்க உங்களை ஆதரிக்கிறாங்க. அதிமுக இப்போ வருது உங்ககிட்ட, நிலையான அரசா இருக்கும்னு நான் சொன்னேன். எந்த அதிமுக? அவர்கள் மேல இன்னும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு தொடுத்து பெண்டிங்ல இருக்கு. விஜய் எப்படி அந்த வழக்குகளை அணுகுவார்? ஊழலை ஒழிக்கிற லட்சணம் இதனால ஒரு கேள்வி வருமா வராதா? CAL's Renewable Energy. Believe in better. KRR Air, atmospheric gases and renewable company, saving lives, transforming industries and protecting environment. வணக்கம் சார். வணக்கம். 17வது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்னைக்கு கூடி இருக்கு. விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவியேற்ற பிறகு பல்வேறு எம்எல்ஏக்களும் இன்னைக்கு வந்து பதவியேற்றுட்டே வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயம் ஒரு மாதிரி அந்த பக்கம் திமுக, இந்த பக்கம் அதிமுக அப்படிங்கிறது தான் நம்ம இத்தனை ஆண்டு காலமாக பார்த்துருப்போம். பட் இந்த முறை வந்து தாவேகா ஆளும் கட்சியா ஒரு பக்கமும், அதிமுக மற்றும் திமுக இன்னொரு பக்கம் எதிர்கட்சியாகவும் அமர்ந்திருக்கிறது எந்த வகையில புதுமையா பிடிக்குதா பிடிக்கலையா? அதுதான் விஜய் ஏற்படுத்தின புரட்சி. இந்த தேர்தலில் மக்கள் ஆதரவோடு விஜய் ஏற்படுத்தியது. விஜய் தனியா மெனக்கட்டாரெல்லாம் எனக்கு தெரியாது. ஓகே, அது எவ்வளோ தூரம் ஏற்றுப்பாங்கன்னு தெரியாது. எனக்கும் அதில் சந்தேகம் இருக்குது. அவர் அவ்வளோவெல்லாம் மெனக்கடலை. மக்கள் அந்த மனநிலையில் இருந்தாங்க. இவர் மேலே நம்பிக்கை வச்சு இவரை உட்கார வைக்கலான்னு 1.25 கோடி பேர் நினச்சிருக்காங்கல்ல. அதற்கு மாற்றாக நினைத்தவர்கள் அந்த எண்ணிக்கையில் இல்லை, அதற்கும் குறைவாங்கிறனால தான் நீங்கள் சொன்ன இந்த காட்சி. தமிழ்நாட்டுக்கு அதான் சொல்ல, கூட்டணி ஆட்சி சரி வருமா சார் அப்படின்னா, காலம் அந்த இடத்துக்கு கொண்டு போய் வச்சு அப்படி ஒரு நடந்தால் அதையும் தமிழ்நாடு பார்க்க தான் வேணும், பழகிக்க தான் போகுதுன்னு நம்ம சொன்னோம். எல்லோருமே அது ஒன்றும் பெரிய ரகசியமெல்லாம் இல்லை, யதார்த்தங்கிறது அதுதான். என்ன வருதோ அதை எதிர்கொண்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த ஆட்சி எத்தனை நாள் நீடிக்கும், யார் சார் ஆதரவு தருவா, இன்னும் 1000 கேள்விகள் இருக்கு. இந்த சவால்களை இந்த 4 நாள் அரசியலை விஜய்க்கு பல விஷயங்களை உணர்த்தியிருக்கோம். இதைத்தான் நான் தொடர்ந்து இந்த அரசியலை கற்றுக்கோங்க, இறங்கி வாங்க, முழுசாக அதில் ஈடுபடுங்க. எங்கே தப்பு பண்ணோம், என்ன செய்ய தவறணும், எதை அவசரப்பட்டு செஞ்சிட்டோம், எல்லாத்தையும் கற்றுக்கிட்டே வந்தால் தான் அவரும் மெருகேற முடியும். அந்த வகையில் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற விஜய்க்கு நம்முடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஏன்னா நான் பயன்படுத்தின வார்த்தை, அதை சொல்கிறதுல எனக்கு தயக்கம் இல்லை. தமிழ்நாட்டின் நல்ல நேரமோ கெட்ட நேரமோ விஜய் ஆட்சிக்கு வந்து விட்டால் அவர் நமக்கான முதலமைச்சர். அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்குற உரிமை இருக்குது, அவருக்கு அட்வைஸ் பண்ணுற குறைஞ்சபட்ச அனுபவம் இருக்குது ஒரு பத்திரிகையாளர் அப்படின்றத நம்ம சொன்னால், அது இன்றைக்கும் நான் சொல்லுவேன், இனிமேலும் சொல்ல தான் போகிறேன். நான் அவர் என்ன நடந்துக்கணும், என்ன செய்யணும். நேற்றுக்கு அவர் பேசின பேச்சில் கூட பல பேர் அந்த பேச்சை ரசித்தாங்க. நல்ல டெலிவரின்ற வார்த்தையை நீங்கள் நடிகராக அவர் ஒப்பிட்டால் தான் அந்த டெலிவரிங்கிற வார்த்தை ஒரு டயலாக் டெலிவரி அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் ஃப்ரீயாக பேசினாருங்கிறத மாதிரி சொல்லப்பட்ட வார்த்தைகள் மன நிறைவாக இருந்தது. அது உள்ளத்திலிருந்து வந்த நிஜமான வார்த்தைகளாகவும் அதை இதய சுத்தியோடு கடைசி வரை அமல்படுத்த போகிறதாகவும் இருந்தால், நேற்று விஜய் பேசின பேச்சை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன், ஆதரிக்கிறேன். ஏன்னா அவருக்கு இவர் ஒரு பவர் சென்டர், அவர் பண்ணுற ஜான் ஆதவுக்கு பிடிக்காது, ஆதவ புசிக்கு பிடிக்காது, 2 பேருக்கும் ஜானை பிடிக்காதுன்னு பல கோஷ்டிகள் உள்ளே இருந்ததை நம்ம அப்பப்போ பார்த்துட்டு இருந்தோம். அது ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னவாக போகிறோம், ஆனால் யார் முதலிடம் பிடிக்கிறாங்கன்னா உள்ள நடந்த அரசியல் எல்லா கட்சியிலும் இருக்கிற மாதிரி அங்கேயும் ஓரளவுக்கு இருந்தது. அதன் பிறகு நடக்கிற சில இந்த புற தோற்றத்தில் நாம் பார்க்கிற சில காட்சிகள், அவருடைய குடும்பத்தை மையப்படுத்திய சில விஷயங்கள், அதிகார மையங்கள் மற்ற
நீ வெளிப்படையா சொன்னா திமுகலே அதிகார மையங்கள் 2-3 இருந்தது இல்ல. அது போல எடப்பாடி ஆட்சியிலையும் 1-2 இருந்தது. ஜெயலலிதா ஆட்சியில் அதிகார மையங்கள் தனித்தனியாக எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லை, அரசியலமைப்பு சட்டத்திற்கு அப்பாற்பட்ட அதிகார மையங்கள். அப்படி எதுவும் இல்லை. நான் ஒரு பவர் சென்டர் தான் சொன்னார்ல, அதை அமல்படுத்தினாருன்னா ரொம்ப சந்தோஷப்படலாம். ஒரு நல்ல மாற்றமா அதை நான் பார்க்குறேன். ஊழலுக்கு இடமே இல்லைன்னு சொல்லியிருக்கிறார், வெளிப்படைத்தன்மை இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். தவறு நான் பண்ண மாட்டேன், பண்ணவும் விட மாட்டேன், அப்படி யாராவது நினைத்திருந்தால் இன்னையோடு அந்த எண்ணத்தை மாற்றிக்கிங்கன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் 2 விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். இந்த 4 நாளில் காதுக்கு வந்தது. பல மாவட்டங்களில் டாஸ்மாக் கடைகளுக்கு தாவேகா மாவட்ட செயலாளர்கள் போய் மிரட்டியிருக்கிறாங்க, இனிமேல் மாமூலை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. சென்னை தலைநகரில் விஜய் குடியிருக்கிற நீலாங்கரை அமைந்திருக்கிற ஈசிஆர் சாலையிலேயே மாமூல் வசூல் பண்ணுற வேலையில் தாவேகாவினர் சிலர் ஈடுபட்டாங்க. ஒரு ஆர்வத்தின் காரணமாக நம்ம ஆட்சி வந்துருச்சுங்கிற உற்சாகம் இருந்திருக்கலாம். இதை திமுக அதிமுக பண்ணதுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா சார்னு கேட்கலாம். நிச்சயமா அது நெக்லிஜென்ஸ் சொல்ற அளவுக்கு மிக 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 சிறிய அளவு தான். ஆனால் விஜயினுடைய அந்த எண்ண ஓட்டத்திற்கு இது நேர்மாறான காட்சிகள். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு நான் எடுத்த உடனே என்ன சொல்றேன்னா, மாவட்டந்தோறும் ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் வைங்க, கொடுங்க. மாநில அளவில் ஒரு நம்பரை கொடுங்க. பொதுமக்களுக்கு யாராவது மாமூல் கேட்டா, லஞ்சத்தை வற்புறுத்தி கேட்டால், துன்புறுத்தி கேட்டால் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு சொல்லுங்க. உங்கள் மனதிற்கு பிடிக்காமல் உங்களுடைய எண்ண ஓட்டத்திற்கு மாறாக உங்களை துன்புறுத்தினாலோ வலியுறுத்தினாலோ வற்புறுத்தினாலோ பணத்திற்காக, லஞ்சத்திற்காக, மாமூலுக்காக இந்த எண்ணை தொடர்பு கொண்டு மாவட்டந்தோறும் ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் அவர் கொடுத்து உரிய அலுவலர்களை, அதிகாரிகளை அந்த நம்பருக்கு பொறுப்பா உட்கார வச்சிங்கன்னா ஒரு பயம் வரும். ஏன்னா நான் திரும்ப சொல்றேன், திமுகவோ அதிமுகவோ அப்படியே யோகியர்களாக இருந்தாலும், முழு யோகியர்களாக இருந்தார்கள், புனிதர்களாக இருந்தால் சொல்ல, அவங்களும் வசூல் பண்ணவங்க தான், லஞ்ச லாவணிகளை ஈடுபட்டவங்க தான். ஒருத்தர் பண்ண அதை கண்டுபடுத்துறதுக்கு ஒரு ஒன்றிய செயலர் இருந்தார், மாவட்ட செயலர் இருந்தார், மந்திரி இருந்தார், உளவுத்துறை இருந்தார். ஒரு பயம் இருந்தது. இவங்களுக்கு அந்த செட்டப்பே இன்னும் புரியல. அந்த வந்த வேகத்தில் எது தவறுகள் அதிகமாயிடக்கூடாது. ஏன்னா இங்க இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். கிட்டத்தட்ட ஏழ்மையின் வாசம் அறிந்தவன் அப்படின்னு அவர் சொன்னதை நான் ரசிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தாம பதவியேற்ற பிறகு சொல்றாரு அப்படிங்கிறது அர்த்தமுள்ளதாகவும் பார்க்கலாமே. நம்ம நல்ல விஷயம் நல்லதாவே எடுத்துக்கோமே. நான் குற்றம் சொல்றதுக்கு 1000 இருக்கலாம். வந்தே மாதிரம் 1, 2, 3 இதெல்லாம் சொன்னாங்க, ரைட்டு, தெரியாம நடந்துடுச்சு. ஒரு ஆங்கிள் பார்த்தா அது கவர்னருடைய நிகழ்ச்சி, படாத பாடுபட்டு பல்வேறு போராட்டங்களுக்கு இடையில அனுமதி வாங்கி அவசர அவசரம் நடந்த நிகழ்ச்சி. இவங்க எதிர்வாதம் பண்றது கூட நேரம் இல்லை. அந்த யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு சட்டமன்றத்தில் அந்த மாதிரி நடக்க, இனிமேல் அரசு நிகழ்ச்சிகள், தமிழ்நாடு அரசு நடத்துகிற நிகழ்ச்சிகள் தமிழ் தாய் வாழ்த்துக்கு தான் முதலிடம்னு ஆதவ் அர்ஜுனா அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சொன்னதை நாம மதிக்க தான் வேணும். அதை மீறி நடந்தா அதை குட்டலாம், சுட்டி காட்டலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நம்ம அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் போக போக பார்க்கலாமே. அவர் சொன்னதை ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு நேர்மறையா பார்க்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். நேற்றைக்கு விஜய் அவர்களுடைய பேச்சில் அவர் சொன்ன சில விஷயங்கள், கஜானா காலியாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் திரும்பவும் விமர்சனத்துக்கு உள்ளாகுது. முதலமைச்சர் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை தாண்டி முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு எதிர்ப்பு ஒன்று தெரிவிக்கிறாரு. ஜனவரியில போன வருஷம் மார்ச், ஏப்ரல்ல, பிப்ரவரின்னு கூட வச்சுப்போமே, முழுமையான பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. 2025 பிப்ரவரின்னு வச்சுப்போம். முழுமையான பட்ஜெட், இந்த அரசினுடைய நிதிநிலை, எவ்வளோ வருமானம் வருது, எவ்வளோ செலவு பண்ணுறோம், எவ்வளோ கடன் இருக்குன்னு. இந்த ஆண்டு ஜனவரியில் ஒரு இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. அதுலேயும் இந்த அரசினுடைய கடன் எவ்வளோ எல்லாம் சொன்னோம், சொல்லி முடித்தாங்க. அதை எல்லோருமே பார்த்தோம், நாமளும் பார்த்தோம், விஜயும் பார்த்துருப்பார், சக அரசியல் கட்சிகள் பார்த்தாங்க, அந்த நிதித்துறையில் நிபுணத்துவம் பெற்றவர்களும் பார்த்து விவாதிச்சாங்க, அலசி ஆராய்ஞ்சாங்க. அதன் பிறகுதான் இவர் வாக்குறுதியெல்லாம் கொடுக்குறார். இப்போ ஸ்டாலின் என்ன கேட்குறார், நான் 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு நம்ம வெளிப்படையாக சொன்னோம், எந்த சூழலில் வாங்கினோம், அது மத்திய அரசு அந்த நிதி கமிஷன் அந்த நிர்ணயிச்சிருக்கிற அந்த வரம்புக்கு உள்ளதான் வாங்கியிருக்கிறோம், இதெல்லாம் நாங்கள் அப்பவே சொன்னோமே, சொல்லி தானே நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க, வாக்குறுதி கொடுத்துட்டு இப்படி நீங்கள் பின்வாங்கலாமா அப்படின்னு கேட்குறேன். அவகாசம் வேணும்னு கேட்ட அந்த நேர்மையை நான் பாராட்டுறேன். இன்னொன்று சொன்ன தெரியுமா, தாவேகா ஜெயிச்சடிச்சு 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல ஆட்சி அமைக்க வாய்ப்பு உள்ளதுன்னு தெரிஞ்ச உடனே நான் கொடுத்த கிட்டத்தட்ட எல்லா பேட்டிலுமே ஒன்று நான் சொன்னேன், தான் அளித்த வாக்குறுதிகளை என்னால் நிறைவேற்ற முடியல, ஒரு 10ல் 8 என்னால் நிறைவேற்ற முடியல, அரசு நிதிநிலை இப்படிதான் இருக்குன்னு வெளிப்படையா விஜய் சொன்னால் அவரை பாராட்டுகிற முதல் நபர் நானா தான் இருப்பேன்னு சொன்னேன். வெளிப்படையா சொல்லணும், தப்பே கிடையாது. ஏன்னா ஏதாவது பண்ணி அவர் நிறைவேற்றிட்டார்னு கைதட்டுறதை விட திருப்பி நம்ம தலையில தான் வந்து விடியும். விஜய் அவர் காசு எடுத்து போட முடியாது, அவ்வளவு காசு அவர்கிட்டையும் கிடையாது. ஏன்னா 400-500 கோடி அவர் ஒயிட்ல காமிச்சிருக்கலாம், பிளாக்ல இன்னும் அதே அளவு கூட, அதை விட அதிகமாக கூட வச்சிருக்கலாம். அதை கொண்டாந்து கொடுக்கணும் என்ன அவசியம் இருக்கு? இல்லை அந்த பணம் போதுமா? அதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு?
ஸோ இந்த திட்டங்களை நிறைவேற்ற முடியல, நான் நிதி நிலைமையை சரியா புரிஞ்சுக்காம சொல்லிட்டேன். இந்த வெள்ளை அறிக்கையில அந்த நேர்மை கலந்த உண்மையும் வந்தால் தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் அதை பாராட்டி ஏத்துக்கணும். சும்மா பசப்பு வார்த்தைகளை பேசாம கொஞ்சம் பொறுத்தருங்க, இந்த வந்துடும் அப்படி இப்படிலாம் இந்த ஆசை மொழிகள் சொல்லாம நிஜத்தை சொல்லிட்டா நம்ம அதை பாராட்டணும், வரவேற்கணும், என்கரேஜ் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். பதவியேற்ற முதல் நாளேயே காசு கிடையாது, கடந்த அரசாங்கம் வந்து இவ்வளவு சுமையை வச்சுட்டு போயிட்டாங்க, இவ்வளவு கடன் வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு எடுத்த உடனே குறை சொல்லாதீங்க, புலம்பாதீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது அந்த மேடையில பேசுறது விமர்சனத்துக்குள்ளா இருக்கு. அவர் பதவி ஏற்றுட்டு போய் அங்கே உட்காந்து பத்திரிகையாளர்கள் சந்திச்சிருக்கலாம். ஏன் பத்திரிகையாளர்கள் சந்திக்க மாட்டான்னு தெரியல. ஏன்னா அதுல நாட்டு மக்களுக்கான உரைன்னு கூட ஒன்று அரேஞ்ச் பண்ணி தரலாம். ஏன்னா பத்திரிகையாளர் சந்திக்க அவர் என்ன தயக்கப்படுறாரு அல்லது கூச்சப்படுறாருன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, முதல் உத்தரவா எதை போடலான்னு டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு. இப்போ இருக்கிற தலைமைச் செயலாளரை கூப்பிட்டு அல்லது சில ஐஏஎஸ் அதிகாரிகள் அன்அஃபிஷியலாக கூப்பிட்டு, ஏன்னா முதலமைச்சருடைய செயலாளர் பதவியேற்ற பிறகு தான் நியமிச்சாங்க. அன்அஃபிஷியலாக ஒரு கூட்டம் நடக்கிற போது எப்போ நான் முதல் ஃபைல் எதை போடலாம் அப்படிங்கும்போது அந்த கையெழுத்து போட்டால் அதில் இருக்க நிதி சுமையை தான் முதல்ல அதிகாரி அவங்களுக்கு பயம், அதில் தான் கவனம் இருக்கும். நீங்கள் எது வேணாலும் போடுங்க, உங்கள் மனசு பெரிய மனசு. ஆனால் இங்கே நிதி நிலைமை என்னவா இருக்கு? அவர் நினைச்சிருந்தா நேற்று மகளிர் விடியல் பயணம்னு இவங்க கலைஞர் ஸ்டாலின் ஆட்சியில் பண்ணாங்கல்ல, இவர் எல்லா பஸ்ஸுக்கும் தமிழ்நாடு முழுக்க சொன்னார்ல, ஏன் அதில் கையெழுத்து போடல? வருஷத்துக்கு எத்தனை 1000 கோடி நம்ம டிரான்ஸ்போர்ட்டுக்கு கொடுக்கணும், அப்பதான் அது உயிரோடு இருக்கும், இல்லாட்டி சம்பளம் கொடுக்கவே காசுல ஏற்கனவே திவாலை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்தாங்களா? நான் ஆட்சிக்கு வந்தா 2500 தருவேன்னு சொன்னாரா? ஏன் முதல் கையெழுத்தை அதை போட முடியல? இதுக்கே திணறிதான் சார் கொடுத்தாங்க. இதை டபுள் ஆக்கணும்னா, டபுளை விட அதிகமாக்கணும்னா நீங்க சொன்ன மாதிரி அதுக்கு இவ்வளவு சும்மா இருக்கு சார், பணம் இல்லைன்னு உண்மையை சொல்லியிருப்பாங்க. இந்த முதல் அரை மணி நேர ஆலோசனையே விஜய்க்கு புரியுற மாதிரி நிதி நிலைமையை எடுத்து சொல்லியிருப்பாங்க, அவருக்கு அது புரிஞ்சிருக்கும். அதனால 2 வார்த்தையை பயன்படுத்துறார். ஒன்னு அவகாசம்ங்கிற, எனக்கு அவகாசம் கொடுங்கன்னு சொல்றார். இன்னொன்னு ரொம்ப குறைவான நிதிச்சுமை இருக்கிற அந்த 100 யூனிட் எக்ஸ்ட்ரா கொடுக்கறது, 200 யூனிட். அதுல சில குழப்பங்கள் வந்தது, அதையும் கொஞ்சம் மாத்தி விளக்கம் சொல்லிட்டாங்க. எல்லோருக்கும் 100 யூனிட் இலவசம், 500க்கு குறைவா பயன்படுத்தினா 200 யூனிட்டுக்கு இலவசம். அதுக்கே அரசு எத்தனையோ கோடிகளை கொடுக்கணும்னு அறிக்கை வந்திருக்குது. சரியா? 1700 கோடி 300 கோடி நீங்க இபிக்கு கொடுத்தாகணும். ஸோ அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு யதார்த்தத்துக்கு வந்துட்டாருன்னா நம்ம விஜய் விமர்சிப்பதை விட அவரை நம்ம என்கரேஜ் பண்ணணும் தான் திருப்பி சொல்றேன். அந்த நேர்மைக்காக அவரை பாராட்டணும், நேர்மையோடு அவரும் நடந்துக்கணும். ஓகே, முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்னைக்கு கூடி இருக்கு. அதுல எதிர்க்க விஜய் வெர்சஸ் உதய் அப்படின்ற மாதிரியான ஒரு அரசியல் சூழல் உருவாகி இருக்கு. இந்த காட்சியை கடவுள் பார்க்கணும்னு 2 பேரும் தலையில எழுதியிருக்கான். அது 2 பேரும் பார்த்துட்டு தான். தேர்தலுக்கு முன்னாடியே நம்ம இந்த அரசியல் களம் விஜய் வெர்சஸ் உதய்னு போகுமா சார் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல விஜய் வெர்சஸ் ஸ்டாலின் அப்படிதான் இருக்குங்கிறத நம்ம பேசணும். பட் முடிவுகள் இன்னைக்கு அப்படிதான் கொண்டு வந்து ஒரு சூழலை உருவாக்கி இருக்கு. இல்ல அதுக்காக கணிக்காம விட்டுமே அப்படி இல்ல, அப்படிதான். அதுக்கான ஒரு அடிப்படை நீங்க எடுத்துக்கிடலாம். அதையெல்லாம் மனசுல வச்சுதான் உதயநிதியை விட திறமையும் விசுவாசமும் அனுபவமும் இருக்கிற ஐபிஏ நேருவை விட்டுட்டு அவர் எதுக்காக எதிர்க்கட்சி தலைவராக்குறாங்க? அந்த பங்களாலே தொடர்ந்து இருக்கட்டும்னா இல்ல, அந்த இளைஞர்களை ஈர்க்கலாம், இல்லை இந்த போட்டி சரியா இருக்கும், எதிர்கால சவாலுக்கு இப்ப இருந்தே உரமிடலாம் உதயநிதிக்கு அப்படின்னு கட்சி திமுக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதனால இது எல்லாம் சில காட்சிகள் தான், இன்னும் சுவாரஸ்யமான காட்சிகள் நிறைய இருக்கு. அதுபோல விஜய் தலைமையிலான இந்த அரசுக்கு சவால்களும் காத்திருக்கு. நாளைக்கு முதல் சவால் சபாநாயகர் தேர்தல், துணை சபாநாயகர் தேர்தல். அதுக்கு அடுத்த நாள் மிக முக்கியமான சவால், நாளைக்கே தெரிஞ்சு போயிடும், இந்த அரசு நிற்குமா, கவிழுமா, நீடிக்குமா, என்ன ஆச்சரியங்கள் திருப்பங்கள் நடக்க போதெல்லாம் இன்னைக்கு நைட்ல இருந்தே சில காட்சிகள் வரப்போகுது. அதிமுக மையப்படுத்தி நான் சொல்றேன். அப்படிங்கிறப்போது அந்த டெஸ்ட்லையும் பாஸ் ஆயிட்டாருன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிரந்தரமான நிலையான அரசாக இது இருக்க வேண்டுமானால் அதிமுக ஆதரவோடு தான் இவர் இந்த ஆட்சி அமைச்சாகணும். இல்லாட்டி நித்திய கண்டம் பூர்ணாயுஸ் தான். பிஜேபி வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. அப்படி அதிமுக போய் விஜய் ஆதரிச்சா பிஜேபியை விட்டுட்டு தான் அவங்க வர முடியும். அதை பிஜேபி ரசிக்குமா? அப்படி ஆதரிக்க போற முன்னாள் அமைச்சர்கள், இப்போதைய எம்எல்ஏக்கள் பல பேர் மேல சிபிஐ வழக்கு, மத்திய அரசின் கண்காணிப்பு இருக்கிற போது அவர்களை துன்புறுத்த வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஓ, என் பேச்சை மீறிட்டு போனீங்களான்னு அடுத்த நாளே தூங்கிக்கிட்டு இருந்த இடி விழிச்சுக்கிட்டு வரும். சிபி தூங்கிட்டு இருந்த கேஸை தட்டி எடுப்பி தூசியை தட்டி கொண்டாந்து திருப்பி ஒரு வாய்தாக்கு டேட்டா போடுவாங்க. பல ஆபத்துகளும் இருக்கு. அப்படிதான் அதை மறைமுக அழுத்தம் கொடுப்பாங்க. இதை பிஜேபி செய்யுதா, எவ்வளவு வேகத்துல செய்யுது அப்படிங்கிற அந்த த்ரெட்டோடு தான் அந்த ஆட்சியும் நீடிக்குமே தவிர, ஆனால் நிலைத்த ஆட்சியா இருக்கும். ஏன்னா நம்பர் கம்ஃபர்டபுளா இருக்கு. இப்ப நீங்க 120 பேர் எல்லாரும் கொடுத்த பிறகு எவ்வளவு ஆதரவு இருக்கு? 120. 3 பேர் வெளியே போனாலும் ஆட்சி கவிழும். 3 பேர். இல்ல இடதுசாரிகளோ இல்ல விசிகாவோ ஐயுஎம்லோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கல்ல சார், அவங்க ஏன் வெளியே போவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன் அவங்கள சொல்லவே இல்லை, நீங்க அவங்க மேல சந்தேகப்படுறீங்க? இல்ல இப்ப வெளியே போகணும்னா அவங்க தானே போகணும். இல்ல தாவேக்கால ஒரு 3 பேரை பிடிச்சு வைக்கிற ஒரு பேச்சுக்கு நம்ம அரசியல் பா இது. ஓகே, சொல்லுங்க, அரசியல்ல எல்லாமே சாத்தியம் தானே.
இப்ப தாவேக்கா போய் அமமுக பிடிக்கலையா? IUML ஒரு தட்டை கையெழுத்து வாங்கலையா? சொல்லுங்க, பிடிச்சாங்கல்ல. தூய சக்தி, நாங்க அந்த மாதிரி குதிரை பேரத்துல ஈடுபட மாட்டோம், மக்கள் எங்களை முழு மெஜாரிட்டி கொடுக்கல, நாங்க ஆட்சி அமைக்க விரும்பல, விஜய் கிட்ட இருந்து அறிக்கை வந்துச்சா? ஏன் வரல? அப்ப நம்ம ஆட்சி அமைச்சு பார்ப்போம். அதுக்கு எந்த நம்ம பரவாயில்ல ஆளை பிடிங்கன்னு விஜய் சொல்லாமல் அல்லது விஜய் கிட்ட இவங்க போய் ஒரு அனுமதி வாங்காமல் இது நடந்திருக்குமா? காமராஜ் எனக்கு தெரிஞ்சு காமராஜ் கையெழுத்து போட்டது நிஜம். விஜயோட அந்த இது அனுமதிக்கு பிறகுதானே அந்த குதிரை பேரம் நடக்குது. அப்புறம் தப்பிச்சு வந்தாரு, நாளான்னைக்கு திருப்பி அவர் போகவும் வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் யதார்த்த அரசியல்ல இந்த இந்த என்ன சொல்றது, இந்த வெட்கங்கெட்ட செயல்கள் ரொம்ப சாதாரணமா நடக்கும். ஆனா அதை செய்யலான்னு விஜயோட மனசு ஒப்புக்குது இல்ல. ஏன்னா சரி, இவ்வளவு பெரிய ஆதரவு நம்ம எதுக்கு விடணும்? இன்னொரு தேர்தலை மக்கள் கிட்ட திணிக்க வேண்டாம். காப்பாத்தணும் அப்படிங்கும் போது எல்லாருமே அந்த மாதிரியான ஒரு செயற்பாடுகளை ஆமா, அதுக்கு விஜய் அதை நார்மலைஸ் பண்ணணுமான்னு கேக்குற. அப்ப மாற்று கட்சின்னு எதுக்கு வராங்க தாவேக்கா? என்ன அது? அப்போ இன்னொரு தேர்தல் நான் போய் திணிக்கணுமான்னு விஜய் கேட்டா என்ன பதில் சொல்லுங்க? ஆட்சி கவிழட்டுமா? இவ்வளவு பெரிய ஆதரவு வந்திருக்கு, நம்ம அதையே மிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். இல்லாட்டி நீங்க யாரை அரசியல் எதிரி என்று சொன்னீர்களோ 30% கமிஷனை வாங்கிக்கிறாருன்னு ஸ்டாலின் டாக்ஸ் அப்படின்னு சொன்னீங்களோ, அந்த ஸ்டாலின் டாக்ஸ் வசூலிச்ச ஸ்டாலினை முதலமைச்சராக கொண்டு சொன்ன 8 பேர் தான் நீங்க உங்களை ஆதரிக்கிறாங்க. 11 பேர் இன்னும் சொல்ல போனா. காங்கிரஸ் 5, இடதுசாரிகள் 4, விடுதலை சிறுத்தைகள் 2, 11, IUML 2, 13 பேர் நீங்கள் 30% லஞ்சம் வாங்கிய ஸ்டாலினை மீண்டும் முதலமைச்சராக கொண்டு உரக்க குரல் கொடுத்து மக்களை சந்தித்து வாக்குகளை வாங்கி ஜெயிச்ச 13 பேர் நீங்க பக்கத்துல வச்சுக்கிட்டீங்க. இது எந்த வகையான சமரசம்? ஆனா யதார்த்தத்தை நான் என்னால புரிஞ்சுக்க முடியுது. சோ அந்த வசனம் எல்லாம் இங்க செல்லுபடி ஆகாது. நான் தூய சக்தி, என்னிடம் எந்த அசுத்த சக்திகளும் சேர முடியாதுன்னு சொல்ல முடியுமா? இப்ப வந்தவங்கள அசுத்த சக்தின்னு நான் சொல்லல. உங்க பார்வைப்படி ஊழல்வாதியை, உங்கள் பார்வைப்படி ஊழல் செய்த ஸ்டாலினை மீண்டும் முதல்வராக்க ஒன்னு சொல்லி மக்கள் கிட்ட வாக்கு வாங்கிட்டும் ஜெயிச்சவங்க 13 பேரும். நீங்க எந்த கூச்சமும் இல்லாம சேர்த்துக்கிறீங்களே. ஒரு வகையில பிராக்டிக்கலா நல்லது. ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் வர வேண்டாம். இல்ல மறைமுகமா கவர்னர் ஆட்சி 6 மாசம் நடக்கும், மதவாத சக்திகளுக்கு இடம் கொடுக்க வரும்ல, அந்த மாதிரி வார்த்தைகளும் கையில இருக்கு. இல்ல இன்னொரு தேர்தல் 6 மாசம் கழிச்சு கூட திணிக்க நாங்க விரும்பல, எத்தனை பேருடைய உடல் உழைப்பு இருக்கு, பணம் தாவேக்கா பெருசா கொடுக்கலன்னு வச்சுப்போம். ஒரு 10 கேண்டிடேட் கூட ஓட்டுக்கு பணம் கொடுத்த, மீதி 200 பேருக்கு மேல அவங்களால கொடுக்கல. அவங்களுக்கு டைமும் இல்லை, எங்க கொடுக்கணும்னு தெரியாது, எப்படி கொடுக்கணும்னு தெரியல. மற்ற 2 கட்சிகளுக்கு கொட்டின பணம், இத்தனை லட்சம் பேருடைய உடல் உழைப்பு, அரசு முடங்கி இருந்தது, 2 மாசமா அரசு முடங்கி இருந்தது, திருப்பி இதை எத்தனை இடம் மக்கள் மேல திணிக்கிறது அப்படின்னு விஜய் ஒரு நியாயமான விளக்கம் சொன்னா அதையும் நம்ம ஏத்துட்டு தானே போகணும். நான் சொல்றது அந்த வசனங்கள்லாம் அதெல்லாம் அந்த நேரத்து வசனங்கள் தான், செயல்பாட்டுக்கு சரி வராது. சரி, நான் கேட்கிறேன், அதிமுக இப்போ வருது உங்ககிட்ட, நிலையான அரசா இருக்கும்னு நான் சொன்னேன். எந்த அதிமுக? அவர்கள் மேல இன்னும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு தொடுத்து பெண்டிங்ல இருக்கு. சரியா? இப்ப உங்களுக்கு ஆதரிக்க போறது 36 பேர் வராங்க. இன்னைக்கு வரைக்கும் வேலுமணி பின்னாடி 36 பேர் இருக்காங்க. அவங்க லெட்டர் கொடுக்க தான் போறாங்க. அந்த 36 பேர்ல குறைஞ்சது 4 பேர் அல்லது 5 பேர் மேல லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்ந்த வழக்கு பெண்டிங்ல இருக்கு, சார்ஜ் ஷீட் போடுற நிலைமையில இருக்கு, ட்ரையல் தொடங்குற நிலைமையில இருக்கு. விஜய் எப்படி அந்த வழக்குகளை அணுகுவார்? ஊழலை ஒழிக்கிற லட்சணம் இதுதான ஒரு கேள்வி வருமா வராதா? இந்த சமரசங்களை செஞ்சுதான் ஒரு ஆட்சியை, மைனாரிட்டி ஆட்சியை நடத்திட்டு இதெல்லாம் யோசிக்காம இருப்பாரா விஜய்? தெரியல, எல்லாத்தையும் யோசிப்பார். அப்படி அதிமுக வந்தா காங்கிரஸ் என்ன ஆகும்? பிஜேபி விட்டு நாங்கள் முழுமையாக விலகிட்டோம்னு சொல்லாமல் மௌனமா வந்து வேலுமணி ஃபேக்ஷன் வந்து சேர்ந்தா அந்த அமைச்சர்களை காங்கிரஸ் எப்படி இடம்பெறும்? அதை பிஜேபி எப்படி ரசிப்பாங்க? சரி, அதிமுக இப்படி வந்துட்டாங்கன்னா இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் அதை முழு மனசோட ஏத்துக்குவாங்களா? இல்ல நீங்க போறதுன்னா போங்க, உங்ககிட்ட இருக்கிறது 13 தானே, இல்ல காங்கிரஸ் வெக்கத்தை விட்டு அவங்க இருக்கிறாங்கன்னா மீதம் இருக்கிறது 8 பேர் தானே, போய்க்கோங்க அப்படின்னு கூட விஜய் நினைக்கிறாரா? தெரியாது. நான் சொல்றது, அரசியல்ல இந்த சமரசங்களை செய்ய விஜயும் தயாராகிவிட்டார். அது 100% தவறுன்னு நான் பார்க்கல. அப்ப ஹைப்போதெட்டிக்கலா வச்சுப்போம், விஜய் அவர்கள் அதிமுகவை உள்ள ஏற்கல, ஆனா அதிமுகவுக்குள்ளேயே ஒரு சில பிளவுகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுதுல்ல. சரி, இப்ப அந்த பிளவு அப்படிங்கறத அதிமுக இன்றைக்கு 3வது கட்சியா தள்ளப்பட்டிருக்கு அப்படின்ற சூழல்ல அது இன்னும் பெருசா வெடிக்க வாய்ப்பு இருக்கா? நான் சொன்னலங்க, அதிமுக இன்னொரு தோல்வியை சந்தித்தால் தொண்டர்கள் துவண்டு போயிடுவாங்க, எடப்பாடியுடைய அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வரும்னு நான் ஒரு தடவை 2 தடவை பல பேட்டிகள்ல சொன்னேன். நான் ஏதோ சொன்னதை சாதிச்சுக்கிறக்காக சொல்லல, ரொம்ப ரொம்ப யதார்த்தமான அரசியல் இது. ஏன்னா அவர் அவ்வளவு பிடிவாதம் காமிச்சார். கட்சியினுடைய ஒற்றுமையை பத்தி பேசுகிற போதெல்லாம் அதை பத்தி பேசாதீங்க சொன்னவர் எடப்பாடி. 6 முன்னாள் அமைச்சர்கள் போய் ஒரு வீட்டில் சந்திச்சாங்க 2024 தேர்தல் முடிஞ்ச உடனே சொன்னப்போ அப்படி ஒரு சந்திப்பு நடக்கலைன்னு சொன்னா, நேத்து முந்தா நாள் நடந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் என்ன கேட்டாங்க? எடப்பாடி மூஞ்சியை பார்த்து 6 பேர் நாங்க வரும்போதே நீங்க ஒத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கட்சி இன்னைக்கு இந்த கதி ஆயிருக்குன்னு கேட்டாங்க. எடப்பாடி மௌனமா இருந்தார். அந்த பச்சை பொய் பேசி அவர் தனக்குத்தானே தோண்டி கொண்ட குழிதான் நான் நினைக்கிறேன். அதான் தோல்வி. 100 தொகுதிகளில்
3ஆம் இடம் போயாச்சு, 16-17 தொகுதியில டெபாசிட்டும் போயாச்சு. இவ்வளவு பெரிய படுதோல்விக்கு எப்படி கட்சிக்காரன் சும்மா இருப்பான் இனிமேலும்? பிளஸ் பண விவகாரங்கள், அது ரொம்ப விரிவாகவே பேசியிருக்கிறாங்க. நான் எவ்வளவு கொடுத்தேன், நீ எவ்வளவு கொடுத்த, ஏன் நீங்க பணத்தை எடுக்கல, அப்ப கட்சி நிதினு வசூலிச்ச பணம்லாம் எங்க இருக்கு அப்படின்னு நேற்று கேட்டது அது ஒரு காரணம். இதெல்லாம் அண்ணன் எடப்பாடியாரை முதலமைச்சராக்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம்னு சொன்ன ஆட்கள் தான் இன்னைக்கு எடப்பாடி தூக்கி வெளியே போடுவோங்கிறாங்க. இந்த கசப்பு மருந்த பல பேருக்கு கொடுத்தவர் எடப்பாடி, இன்னைக்கு அவரே அதை அனுபவிக்கிறார். காலம் சில பேருக்கு காத்திருந்து பதில் சொல்லணும்னு ரஜினி சொன்னதுதான். காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லுன்ற மாதிரி தான் எடப்பாடி அந்த நாட்களை இப்ப கடந்துகிட்டு இருக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் நான் சொல்லலை, நான் எதிர்பார்த்தது தான். ஒரு கட்சி வீழ்ச்சியை நோக்கி போகுது, அதற்கு தீர்வு, அதற்கு ஒரு தடை போட்டு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகலான்னு பல பேர் ஆலோசனைகள் சொன்னபோது துளி கூட ஏற்க மறுத்த எடப்பாடிக்கு இந்த நிலை வரும் என்பது நான் கணித்தது தான். ஓகே, பட் இந்த நிலைமையை தடுக்கிறதுக்காகத்தான் உதயநிதி அவர்களோட போன்ல பேசி கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்கணும். அது கூட வதந்தி இல்லை அப்படி இப்படின்னு வந்துச்சு, ஒரு மாதிரி போச்சு அது. அப்புறம் ரொம்ப ஆக்வர்டா நம்மளே யோசிச்சு பார்த்தா நமக்கே அசிங்கமா இருக்குன்னு 2 பேருக்குமே ஒரு வெக்கம் வந்து, திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்கிடலாம், தலித் கார்டை யூஸ் பண்ணலாம், ஒரு தலித்தை முதலமைச்சர் ஆக்கணும்னு நீங்களும் பெருமை அடிக்கீங்க, நானும் பெருமை அடிக்கிறேன்னு திமுகவும் அதிமுகவும் ஒரு முடிவுக்கு வந்து அது ஒரு மாதிரி செயல் வடிவம் போற மாதிரி போச்சு. அதனாலதான் 11 மணிக்கு என்னுடைய நிலைப்பாட்டை சொல்லுவேன்னு திருமாவளவன் 4 மணிக்குன்னு மாத்தினார் இல்லையா? அந்த இடைப்பட்ட 4-5 மணி நேரத்துல இதுதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப எடப்பாடி ஏற்க மறுத்தார். என்னைய முதலமைச்சர் ஆக்கணும், இல்ல அதுக்கு முன்னாடி வர்ற கேளுங்க. எடப்பாடி என்னைய முதலமைச்சர் ஆக்குறதுக்கு திமுக ஆதரவு கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் தயார்னு சொன்னவர். நான் இல்ல திருமாவளவன் தான் முதலமைச்சர் சொன்னபோது அதை ஏற்க மறுத்தார். வேலுமணி டீம் வந்து அவரை கன்வின்ஸ் பண்ண பாக்குறாங்க. என்னன்னு கட்சி நலனுக்காக தானே சொல்றோம், நம்ம ஆட்சி அதிகாரத்தை இருக்க போறோம், ஒரு தலித்த முதலமைச்சராக நம்மளும் பேர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்ன போது ஏற்க மறுத்த எடப்பாடி 4 மணி நேரம் 5 மணி நேரம் தாமதப்படுத்திட்டே வர்றார். திருமாவளவன் போய் லெட்டர் கொடுத்துட்டார், ஆதரவு கிட்ட லெட்டர் தாவேக்கு ஆட்சி அமைக்க ஆதரவுட்டார். ஆதரவு கொடுத்து மேலும் மேலும் ஆதரவு வருது, ஐயுஎம்மும் சேர்ந்து ஆதரவு கொடுத்து போய் ஆதரவு 118 தாண்டி 120 ஆயிடுச்சு. சொன்ன உடனே இந்த ஆட்சி நிலைத்திருக்க போகுதோன்னு பயந்த எடப்பாடி இப்ப நான் சரிங்கிறார். அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. இத்தனை குழப்பங்கள் தான் எடப்பாடி மேல இன்னும் கோபத்தை அதிகப்படுத்துது வேலுமணி அண்ட் கோவுக்கு. கிட்டத்தட்ட மற்ற எல்லா அமைச்சர்களுமே முன்னாள் அமைச்சர்களுமே ஒரு அணியில திறந்துட்டாங்க. முதல்ல இந்த அமைச்சரவை விவகாரங்கள் முடிந்த பிறகு அடுத்து அதிமுக பொதுக்குழுவை கூட்டுறது தான் அவங்க தீவிரமா இருக்கிறாங்க. எடப்பாடியை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்குவதில் ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. அப்ப அடுத்த பொதுச் செயலாளரா யாரு? அதுக்கப்புறம் அது அவங்க கதை, நமக்கு எதுக்கு அந்த கவலை? எடப்பாடி அந்த இடத்தில் நீடிப்பது கடினம். அந்த இடத்துல அடுத்தபடியா எஸ்பி வேலுமணி அவர்கள் இருக்கலாம், சிவி சண்முகம் இருக்கலாம், தங்கமணி இருக்கலாம், வேலுமணி யார் வேணாலும் எல்லாருமே பாஜகவோட இல்ல டெல்லி ஹைகமாண்டோட பிஜேபியோட ரொம்ப நெருக்கமான ஒரு எடப்பாடி நேர் எதிர் நிலைப்பாட்டுல இருந்தவரா? எல்லாரும் பிஜேபியோட தோழமையில இருந்தவங்க தான், தொடர்புல இருந்தவங்க தான். நீங்க ஒருத்தருக்கும் பிளஸ் மைனஸ் இருக்கு. இந்த படுதோல்விக்கு காரணம் நீங்க தான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததுனால இன்னைக்கு எடப்பாடி நீக்கிறாங்க. அவ்வளவுதான். நீக்கிறதுக்கான முயற்சிகள் இறங்க போறாங்க தீவிரமா. ஓகே, அது வெற்றி பெறுமா, எந்த அளவுக்கு வெற்றி பெறும் தெரியாது நமக்கு. இன்னைக்கு தாவேகா மேல வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம், இல்ல அரசாங்கத்தின் மேல வைக்கக்கூடிய விமர்சனம், இடதுசாரிகள் மற்றும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளின் ஆதரவுல அவங்க தயவுல தான் நீங்க ஆட்சி அமைச்சிருக்கீங்க, அதை எப்பயுமே நீங்க நினைவுல வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விமர்சனம் வருது இல்ல சார்? இது ஏற்கக்கூடிய ஒரு இது விமர்சனம் இல்லையே, நிதர்சனமான உண்மைங்க. அவங்களுடைய தயவுல ஆமா வெக்கமா இருந்தா அதுக்கு வேணாம்னு சொல்லணும். வெக்கத்தை விட்டுட்டு தான் அந்த கூட்டணிக்கு ஆதரவு போய் கேட்கணும்னு சொல்லணும் இல்லையா? வெக்கப்பட்டா அந்த பக்கமே திரும்ப கூடாது. வெக்கத்தை விட்டுட்டு தானே ஸ்டாலினை முதலமைச்சராக்கணும்னு சொன்ன 13 பேர் எடுத்திருக்கிறார் அவரு. இவரு பீப்புள் மேண்டேட்டை திருடுறதா அர்த்தம். எது? விஜயை ஆட்சி அமைக்க விடாமல் தடுக்க திருமாவளவனை கூட முதலமைச்சராக்க தயாராக இருந்த திமுகவும் அதிமுகவும் மக்களுடைய தீர்ப்பை திருடுகிறார்கள் ஒரு விமர்சனம் நடுவில் வந்துச்சு. இந்த விவரம் அறிஞ்சவங்களுக்கு தெரியும். அப்ப விஜய் செஞ்சது என்னது? காங்கிரஸ்க்கு அவர் கடிதம் எழுதினதே முதல் திருட்டு முயற்சி தானே. அந்த 15 பேர் யார் முதலமைச்சர் வாக்கு கேட்டாங்க? ஸ்டாலின் முதலமைச்சர் வாக்கு கேட்டாங்க. அப்படி சொல்லி ஜெயிச்சவங்கள நீங்க என்ன முதலமைச்சராக லெட்டர் கேட்டீங்கல்ல, அப்ப 5 திருடிக்கலாம், 50 தான் திருட்டு அப்படி சொல்றதா? அதனாலதான் வெக்கத்துக்கு இங்க அரசியல்ல இடமே கிடையாது. அதுவும் தேர்தல் அரசியல், அதிகார அரசியல்லாம் அப்படி ஒரு வார்த்தையவே மறந்துடுவாங்க. விஜயும் அதுக்கு விதிவிலக்கல்ல. ஏதோ நடந்து ஆட்சியில உட்காந்துட்டார், அதை நீடிச்சு நடத்திட்டு போனார்னா தமிழ்நாட்டுக்கு நல்லது. நிலையான அரசு எந்த மாநில அரசியலுக்கும் நலனுக்கும் வளர்ச்சிக்கும் நல்லது. அந்த வகையில ஒரு தமிழனாக தமிழ்நாட்டிலும் ஒரு நிலையான யார் வேணாலும் அமைச்சிட்டு போங்க, ஒரு நல்ல ஆட்சியை கொடுங்க, நிலையான ஆட்சியை கொடுங்கிறத நம்மளுடைய அடிப்படை விருப்பமா இருக்கு. ஓகே, எப்ப வேணா இவங்க எல்லாரும் பின்வாங்கலாம், அடுத்த 6 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதன் பிறகு இவங்களுடைய வேலையை ஆரம்பிப்பாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது சார். அரசியல்ல இது சகஜமான காட்சிகள். அதை முதல் நாளே நம்ம வாயிலிருந்து சொல்லி ஏதோ பீதியை கிளப்ப வேண்டாம். நிம்மதியாக ஆட்சி செய்ய விடுங்க, பார்ப்போம்.
ஏன்னா இன்னைக்கு அவர்கள் 13ஆம் தேதி நடக்க போற நம்பிக்கை வாக்கெடுப்புல விஜய் வெற்றி பெற்று விட்டால் அடுத்த 6 மாதங்களுக்கு யாரும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியாது. குறைஞ்சபட்ச கால இடைவெளி அது ஒன்று மேண்டேட்ல இருக்கு, சட்டத்தில் இருக்கு. அதனாலதான் 6 மாசம் பொறுத்திருப்போம் எல்லாரும் சொல்றது. பார்க்கலாம், எதுவும் நடக்கலாம். இல்ல அதிமுக ஒரு முடிவு எடுத்து வந்து 36 பேரோ 40 பேரோ வந்து ஆதரிச்சு பதவியோட அவங்க தொடரலாம், நிலையான அரசா அது இருக்கும். பிஜேபி ஒரு கொடசல் கொடுக்குது, சில பேர் பிடிச்சி உள்ள போடுது, மிரட்டுது, எல்லாம் சில பேர் பின்வாங்குறாங்க. 10 பேர் தான் தேடுறாங்க அதிமுகவில். அந்த 10 பேரை ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. யாரு? விஜய் தரப்புல இருந்து ராஜினாமா பண்ணிட்டா அந்த தேவைப்படுகிற எம்எல்ஏக்கள், மெஜாரிட்டிக்கு தேவையான எம்எல்ஏக்கள் 5 குறையும். 10 பேர் ராஜினாமா பண்ணா மெஜாரிட்டிக்கு தேவையான நம்பர் 5 குறையும். நான் சொல்ல புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப வேக்கண்டா இருக்கட்டும். அப்ப தேவைப்படுறது 118 இருக்காது, 113 குறையும். அந்த 10 பேரை விசில நிக்க வைக்கிறேங்கிறாரு. இதெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு 2 நாளா. எது நடந்தா என்ன, பிளான் ஏ இப்படி நடந்தா இப்படி, அப்படி இல்லைன்னா பிளான் பி இது இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு என்னென்ன துறை, எத்தனை அமைச்சர் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள சொல்றதா சொல்லியிருக்கிறாங்க அதிமுகவுடைய அந்த அணிக்கு. அது ஒட்டுமொத்தமா போறாங்களா, இல்ல 30+ போறாங்களா, இல்ல என்ன வந்தாலும் பரவாயில்ல பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நாங்க இருக்கிறோம் அப்படின்னு போறாங்களா தெரியாது. நேத்து வரைக்கும் இந்த கவர்மெண்ட் ஒரு செக்யூலர் சோசியல் ஜஸ்டிஸ் கவர்மெண்டா இருக்கும்னு சொன்னவர் இப்படியான ஒரு முடிவை எடுக்கிறாரு அப்படின்னா அது விஜய் மேலேயோ இல்ல அந்த கட்சி மேலேயோ ஒரு களங்கத்தை ஏற்படுத்தாதான்? இல்ல, அதிமுகவோட உறவு வச்சாலே விமர்சனத்துக்கும் வழிவகுக்கும் தான். அந்த விமர்சனத்துக்கு அவர் என்ன நியாயம் சொல்ல போறான்னு பார்த்துட்டு தான் நம்ம அதை பதில் சொல்லணும். ஏதோ செக்யூலர்னா ஏதோ அதிமுக வந்தா நான் செக்யூலர்னு சொல்லாதீங்க. பிஜேபி உறவை நாங்க முறைச்சுக்கிட்டோம், அதைத்தான் நான் சொல்றேன். பிஜேபி உறவை நாங்கள் முறித்து கொண்டோம்னு வேலுமணி சொல்லாமல் உள்ள வந்தாருன்னா பெரிய சிக்கல் காத்திருக்கு விஜய்க்கு. சரிதானா? அங்கே காங்கிரஸ் இருக்க முடியாது. பரவாயில்ல, பிஜேபி ஒரு பக்கம் இருந்துக்கிட்டோம், நாங்க ஒரு பக்கம் இருந்துக்கணும் காங்கிரஸ் சொல்ல முடியுமா? அந்த அளவுக்கு வெக்கம் கட்டவர்களா இருப்பாங்க நான் பார்க்கல. அவர்களுக்கும் சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்கு, அடிப்படை கொள்கைன்னு குறைஞ்சபட்சமாவது ஒண்ணு இருக்கும்ல. மதவாத எதிர்ப்புங்கிறது காங்கிரஸ்க்கு இல்லாம இருக்குமா? அதனால என்ன சொல்ல போறாங்கன்னு பார்த்துட்டு தான் நம்ம எல்லாம் யூகமாவே எல்லாத்தையும் பேச முடியாது இப்போ. ஓகே, ஆனா எனக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு டவுட் சார். இப்ப இவ்வளவு பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில வெளிப்படையா நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளோட மட்டும்தான் டைரக்டா லெட்டர் போட்டிருக்காரு, போய் பார்த்திருக்காரு, பேசியிருக்காரு, போன்ல பேசி. அப்ப விஜயனுடைய மனநிலை என்னன்னு நம்ம ஓரளவு ரீட் பண்ண முடியுது. என்ன நடந்தாலும் பிஜேபி இடமோ பிஜேபி அங்க வகிக்கிற அந்த அணியிடமோ போக வேண்டாம்னு நினைச்சிருக்கிறாரு. அதனாலதான் விஜய் பேச்சு நடத்துறான்னு சொன்னேன் இல்லையா? விஜய்க்காகவோ நேற்று மதியம் பேச்சு நடத்திருக்கிறாங்க வேலுமணி டீமோட. அப்ப நீங்க வர்றதுக்கு முன்னாடி பிஜேபியை விலகிட்டோம், அந்த அணியை விட்டு வந்துட்டோம்னு சொல்லுங்கன்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கலாம். அதனாலதான் என்ன அறிவிப்பு வருதுன்னு பார்த்துட்டு விமர்சிப்போம்னு சொன்னேன். நம்மள யூகப்பட்டு அவசரப்பட்டு விமர்சிக்க வேண்டாம். முதலமைச்சரா பதவியேற்ற பிறகு அவர் கையெழுத்திட்ட முதல் 3 விஷயங்கள் போதை ஒழிப்பு, அதுக்கப்புறமா பெண்கள் பாதுகாப்பு, அப்புறம் அந்த 200 யூனிட் அடுத்த 2 மாதங்களுக்கு முதல் 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொன்னார். அடுத்த 2 மாதங்கள்ல இந்த ஒரு ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் அது 2 மாதங்களோட கரண்ட் பில் கணக்கெடுக்கிறாங்க இல்லையா? ஓகே, அந்த 2 மாதங்கள்ல 500 யூனிட் அதிகபட்சம் பயன்படுத்துறவங்களுக்கு 200 யூனிட் இலவசம். அப்படி இல்லை 500 தாண்டுதுன்னா ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற அந்த 100 யூனிட் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதான் அவர் அறிவிச்ச திட்டங்கள்லயே தேர்தல் வாக்குறுதிகள்ல குறைந்த அளவு நிதிச்சுமையை ஏற்படுத்துகிறது எதுவோ அதை முதல்ல அறிவிச்சிருக்கிறார். அதான் நம்ம ஆரம்பத்திலேயே விவாதிச்சோம். அந்த அளவுல இருக்கு நிதி நிலைமை, அதனால அதை தேர்ந்தெடுத்து சொல்லிக்கிறேன். மீதி 2மே கொள்கை முடிவுகள் தான். நிதிச்சுமையெல்லாம் ஒன்றும் பெருசா இருக்காது. ஒரு யூனிட்டை புதுசாக ஆரம்பிக்க போறாங்க. ஏற்கனவே எப்போ அங்கே அந்த குழந்தைகள் மற்றும் பெண்கள் குற்றங்கள் தடுப்பு பிரிவு இருக்குல்ல, அந்த பில்டிங்கை அதில் சொல்லிட்டு அந்த பில்டிங்கில் இந்த போதைப் பொழுப்பு அந்த வெங்க கொண்டாந்து வைங்கப்பா அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ற விஷயங்கள் தான். ஏற்கனவே இருக்கிற 10 இன்ஸ்பெக்டர்ல 2 பேரை போதை ஒழிப்புக்குன்னு போட போறாங்களே தவிர புதுசாக ரெக்ரூட் பண்ணி ஒரு புது செல் உருவாக்குறது இல்லை. ஆல்ரெடி மேன் பவர் இருக்கு, ஒரு ஸ்பெஷலைஸ்டா கொண்டு போய் அந்த ஒரு யூனிட்டுக்குன்னு நியமிக்க போறாங்க. அதுல கவனம் செலுத்தினதை நம்ம மனப்பூர்வமா ஆதரிக்கணும், வரவேற்கிறேன் நான். ஏன்னா திமுக ஆட்சியில் அதை பொய் சொன்னாங்களோ என்னவோ, அப்படி ஒரு உண்மை இருக்கிறத முதலமைச்சர் கூட திரும்பி பார்க்க மறந்துட்டார். கஞ்சா இருக்கு, வித்தது திமுகன்னு யாரும் சொல்லலையே. போதை கலாச்சாரம் இருக்குங்கிறத ஒத்துக்கிறது கூட அவங்க மனசாட்சி இடம் தரல. பச்சையா பொய் சொன்னார் மா. சுப்ரமணியம். கஞ்சா புழக்கங்கிறது இங்க 0ன்னாரு. எவ்வளவு பெரிய பொய் அது! எவ்வளவு பேருங்க அதை பயன்படுத்திட்டு தர்றாங்க. கஞ்சாங்கிறது ஒரு அடையாளத்துக்கு புழக்கப்பட்ட பேருங்கிறனால சொல்றேன். என்னென்னமோ பேர்ல எதை வித்துட்டு இருக்காங்களே, அதை உங்களால தடுக்க முடியாதா? ஸோ அதை ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு சமூகத்தை சீரழிக்கிற விஷயமா அதை நம்பி மனசை அதில் செலுத்தி அதுக்கு ஒரு விங்க ஆரம்பிச்சா குறைஞ்சபட்சம் அது பாதியா குறையும். ஒரு பயம் வரும் அந்த ஆட்களுக்கு. ஏப்பா அவன் லாண்ட் ஆர்டர் அங்கேயாவது ஊர்வலம் போயிட்டு இருக்கான், அந்த கூட்டத்தை சரி பண்ண போயிட்டு இருக்காங்க, நம்ம இங்கிட்ட வித்துக்கிட்டு இருக்கலாம்னு நினைச்சவனுக்கு லாண்ட் ஆர்டர் ஒரு பக்கம் நடக்கட்டும், கிரைம் இன்ஸ்பெக்டர் ஒரு பக்கம் பார்க்கட்டும்,
இந்த நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோலுக்குன்னு இருக்கிற அந்த இன்ஸ்பெக்டர் வந்தாருன்னா முழு கவனத்தை இதுல செலுத்துவாருங்கிற அந்த குறைஞ்சபட்ச தார்மீக பயம் இந்த கஞ்சா இந்த பொட்டில் போட்டுட்டு இருக்க எல்லாரும் இப்ப யோசிச்சுட்டு இருப்பேன், ஆஹா வந்துட்டான்டா தனியா ஒரு ஆளுன்னு. இந்த பயத்தை ஏற்படுத்துறதுக்கு விஜயினுடைய அந்த முடிவு பயன்படும். அதுபோல பெண்களுடைய பாதுகாப்புக்கு அவர் பண்ண பேர் என்ன சிங்கப்பெண் அந்த பெண் எதோ வச்சுக்கட்டும், அதையும் நான் கவனிக்கிறேன்னு அவர் நினைச்ச அந்த மனநிலையை நாம பாராட்டலாம். அது ரெண்டுமே நிதி இழப்பை பெருசா ஏற்படுத்துற விஷயங்கள் இல்லை. அதனால ஒட்டுமொத்தமா பார்த்தா முதல் கையெழுத்துல தமிழ்நாடு அரசுக்கு ஆகப்பெரிய நிதிச்சுமைன்னு எதுவும் இல்லை. 1700 கோடிங்கிறது ஒரு சைசபிள் அமௌண்ட் தான் வருஷத்துக்கு ஈபிக்கு கொடுக்க வேண்டிய போனோம் அந்த மானியத்தை. ஆனாலும் கூட அதை சமாளிக்க முடிஞ்சதுதான்னு ஒரு சீஃப் செக்ரட்டரியோ சில செக்ரட்டரியோ வந்து தைரியம் கொடுக்கவும் தானே அதில் கையெழுத்து போடுறாரு. இல்லாட்டி 2500 ரூபாய் பையில கையெழுத்து போட்டிருப்பாரு, முடிஞ்சு கதைன்னு இருப்பாங்க சார், தயவு செய்து அதில் போடாரு. அதைத்தான் ஸ்டாலின்ட்ட ஒரு விஷயம் பிடிச்சது. ஏன்னா ஸ்டாலினுக்கும் தெரியும் 2500 கொடுக்க முடியாதுன்னு. ஆனா ஏதோ ஒரு போட்டியில ஒரு 2000 அறிவிச்சார். அது தொடர முடியாட்டாலும் பரவாயில்ல, 1000 கொடுத்துக்கிட்டு இருங்கன்னாருல, அதை விஜய் செஞ்சாலே போதும். வேணா கலைஞர் மகளிர் உரிமை தொகை கலைஞரை வேணா எடுத்துக்கோங்க, உங்களுக்கு அது இருக்க பிடிச்சம் இல்லைன்னா. உங்களுடைய வழிகாட்டு தலைவர்கள் 5 பேர் இருக்காங்க, யார் பேரையாவது அதில் வச்சுக்கோங்க. இல்ல டிஎம்கே கவர்மெண்ட் வந்த புதுசுல சில விஷயங்களுக்கான பெயர்களை மாத்தாம அது அப்படியே அந்த பெயர்லயே அது விஜய் எந்த மாதிரி எடுத்துட்டு போறான்னு நமக்கு தெரியல, பார்ப்போம். அது கலைஞர்னு சொல்ல ஒரு சங்கடம் வந்து அஞ்சலை அம்மாள் மகளிர் உரிமை தொகை கூட ஒரு அறிவிப்பாரு. ஸ்டாலினிடம் இருந்த அதே பெருந்தன்மை விஜயிடம் இருக்குமான்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது, இருக்குமான்னு நமக்கு தெரியாது. அவர் எப்படி நடந்துக்கிறாருன்னு அவரை பாராட்டலாம், விமர்சிக்கலாம். ஓகே, பொறுத்து வந்து எப்படி இந்த கவர்மெண்ட் நகருது அப்படிங்கறத பார்ப்போம். நேரத்திற்கு நன்றி சார். நன்றி.